மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ள ஸ்ரீ படவேட்டம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கும்பாபிஷேக நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த நிலையில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார். படவெட்டியம்மனுடைய திருக்கோயில் குடமுழுக்கு விழா நாளை மறுநாள் நடைபெறுகிறது. இந்த விழாவில் தரிசிப்பதற்காக இன்றைக்கு யாகசாலைக்கு எழுந்தருளினோம். ஆன்மீக அரசு என்று நம்மால் அழைக்கப்பட்ட இந்த அரசு பதவியேற்றதிலிருந்து நேற்றைய நாள் வரைக்கும் 3000வது கும்பாபிஷேகத்தை செய்து நிறைவேற்றியிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயலூர் கிழக்கு கடற்கரை சாலையை கடக்க முயன்றவர்கள் மீது ரசாயன கண்டெய்னர் லாரி மோதியதில் 2 உயிரிழந்தனர். சாலையை கடக்க முயன்ற கண்ணன் துரை ஆகியோர் விபத்தில் உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கொடவட்டம் அடுத்த தேவிநகர் பகுதியில் உள்ள நீர்நிலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ள வீட்டை காலி செய்ய கோரி அரசு நோட்டீஸ் அனுப்பியதால் மனமுடைந்த முதியவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் BSNL ஊழியரான 72 வயதான மணி என்பவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உரிய தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே இருசக்கர வாகனம் நிலை தடுமாறி சாலையில் இல்ல விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் செல்வம் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மங்களம் ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம விவசாயிகளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயிர்க்கடன், சுய உதவிக்கடன் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சி.வை. கணேசன் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கைகளை அவர் கேட்டறிந்தார். பெங்களூருவில் IPL வெற்றி கொண்டாட்டத்தின் கூட்ட நெரிசலில் சிக்கி ரசிகர்கள் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக கிரிக்கெட் வீரர் ஷாருக் கான் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட்டை ரசிக்கும் ரசிகர்கள் சிறிது நிதானமாக செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். கஷ்டமான விஷயம் தான் எல்லாருக்கும். அந்த மாதிரி ஹரி சார் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கு. அண்ட் அந்த மாதிரி மூமெண்ட்ல ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். ஏன்னா அவ்வளோ ஜாய் இருக்குது. பட் all their families எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஃபீல் சேட் ஃபார் எவ்ரிபடி. பட் இந்த மாதிரி அட்டாட்டி நடக்கக்கூடாதுன்னு எல்லாரும். தான் வைத்திருக்கும் ஹார்மோனியம் கோவையில் வாங்கியதுதான் எனவும் தற்போது வரையிலும் அந்த ஹார்மோனியத்தில் தான் கம்போஸ் செய்து வருவதாகவும் இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். கோவையில் ரோட்டரி கிளப் சார்பில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு தொழில் சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட நிலையில் அந்நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு பேசினார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மதுபோதையில் பழுதான படகில் ஏரிக்கு சென்று தத்தளித்த 3வரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் போதையில் இதுபோன்ற சம்பவங்களை செய்யக்கூடாது எனவும் எச்சரித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் கால்நடை சந்தையில் பக்ரீத் பண்டிகையொட்டி 3 கோடி ரூபாய் அளவில் வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உள்ளூர் குலதெய்வ கோயில் திருவிழாக்களையொட்டி சின்ன திருப்பதி பகுதியிலும் அமைக்கப்பட்ட சிறப்பு ஆட்டுச்சந்தையிலும் அதிக அளவில் வர்த்தகமாகியது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அடுத்த கல்குறிச்சியில் அமைந்துள்ள ராமலிங்க சவுடாம்பிகை அம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வள்ளி கும்மி ஆட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வள்ளி கும்மி ஆட்டத்தை சிறப்பாக நடத்தினர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நாய்கள் துரத்தியதில் வீட்டில் தஞ்சமடைந்த புள்ளிமானால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து வீட்டின் உரிமையாளர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் புள்ளிமானை மீட்டு அருகில் இருந்த வனப்பகுதிக்குள் பாதுகாப்புடன் விட்டனர். மதுரை மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட மினி பேருந்துகள் இயக்குவதற்கான அனுமதி தராததால் பல கோடி நஷ்டமடைந்து வரும் மினி பேருந்து உரிமையாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மேலும் அரசு அறிவித்தபடி மினி பேருந்துகளை இயக்குவதற்கான வழித்தட அனுமதி வழங்க வேண்டும் எனவும்
தமிழக முதலமைச்சருக்கு மினி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடன் ஒரு 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்கி தான் வண்டியை வாங்கி வட்டி கட்ட முடியாமல் இருக்கும். இதில் வந்து பாவம் டிரைவர் கண்ட்ரை டெய்லி வர சொல்லி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கொடுப்போம், இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு கொடுத்ததுனால தான் நாங்கள் இந்த இதெல்லாம் செஞ்சோம். அதனால் மாவட்டத்தில் அவங்களும் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஆனால் ஆர்டிஓ வந்து எதையுமே அவங்க கேட்க மாட்டாங்க. இது வந்து அரசு திட்டம், அரசு திட்டத்தில் அந்த அரசு திட்டம்னால தான் நாங்கள் நம்பி வந்து பஸ் வாங்கணும், அது குழுக்கள் விழுந்ததுனால. இப்போ அரசு திட்டத்திலேயே நாங்கள் வந்து இப்போ ஏமாற்றப்படுற மாதிரி இருக்கோம். இது மாதிரி இந்த பஸ் எங்களுக்கு பெர்மிட் வழங்கலைன்னா நாங்கள் வந்து குடும்பத்தோட, நான் மட்டும் இல்லை, எல்லா ஆப்ரேட்டரும் விழுந்த எல்லாமே மினி பஸ் இவங்களாம் தற்கொலை பண்ணுறத தவிர வேறு வழியே இல்லை. இதை வந்து நீங்கள் எனக்கு மட்டும் 5 பெர்மிட் இருக்கு. மதுரையில் கிட்டத்தட்ட 100லேருந்து 150 பெர்மிட் வாங்கி எல்லாம் பஸ் வாங்கி வச்சிருக்காங்க. யாருக்குமே பெர்மிட் தரல. பிரச்சனைங்க ஆர்டர் கலெக்டர் கொடுத்ததுனால தான் நாங்கள் வந்து இதை வந்து இது பண்ணுறோம். அதனால் வந்து இதை தமிழக முதலமைச்சரும் கவனத்தில் எடுத்து எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து மீட்டு தருமாறு கேட்டுக்கிறேன். மதுரை விமான நிலையத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாஜக தமிழக தென் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை வர இருப்பதனால் வெடிகுண்டு தடுப்பு போலீசார் மூலம் விமான நிலையம் முழுவதும் தீவிர கண்காணிப்பு சோதனை நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டையில் உள்ள ஈத்கா பள்ளிவாசலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தியாக திருநாள் என்று அழைக்கப்படும் பக்ரீத் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபடும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.